ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. தோகூர் வெர்சஸ் ஃப்ரீக்கஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க தோகூர். 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ், ஓப்பனிங் பவுலராக அஜித் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மேட்ச் வந்து ஐஃபோனில் எடுக்கலை. நம்ம எப்போதும் கொடுக்குற நார்மல் குவாலிட்டி தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஹீட் ஆகிடுச்சு ஓவராக ஃபோனு வெயில்னால. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மேட்ச் அப்படி தான் இருக்கும். அந்த மேட்ச் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக் லைனில் வச்சாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிவாஸ் ஸ்ட்ரைக்கில். ஒரு பிடிக்கிற முதல் பந்து லோட்டாஸ் பால் இருந்தாலும் பேட்டை தூக்க பார்க்கல, தரையோட ஓட்டி விட்டார். லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே வைட்டல் கண்டிப்பாக. மூணாவது பால் விக்கெட் கீப்பர் தடுக்க முடியல, ரொம்ப கீழே போயிடுச்சு. அஜித் நிவாஸ் ஒரு ஆஃப் கட்டர் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. டிஸ்டன்ஸ் போகலை. ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க கேட்சை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ரைட் சைடு வர வேண்டியது நடுவில் உள்ளே பூந்து பிடிச்சிட்டாரு. கேட்சை பிடிச்சிருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஹரிஷ். மீண்டும் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். கம்ப்ளீட்டாக பேக் ஆஃப்லேருந்து போயிட்டாரு. கேட்ச் கேரி ஆகலை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு எக்கனாமிக்கல் ஓவர். 3 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அஜித் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் மாதவன். ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக வச்சாங்க, ஃபுல்லராக வச்சாங்க, உடைக்கல. செகண்ட் பால் ஹரி ஸ்ட்ரைக்கில். இப்போ தான் சொன்னாங்க பேட்டை ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், ஃபாஸ்ட்டாக வந்துடும் பந்து குத்துனதுக்கப்புறமானாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. கோஸ் ஃபார் த புல் ஷாட். டைமிங் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது டைமிங் கொடுத்துருக்காங்க. பெட்டர் த்ரோ வந்தாலும் டீப்லேருந்து வரணும். ஸோ டைமிங் கிடச்சிருச்சு. 2 ரன். மாதவன் டு ஹரிஷ். ஸ்ட்ரைக் வர இன்னும் கொஞ்சம் கன்வென்சிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹரிஷ். அவரோட பேட்டில் வர சவுண்டு இப்போ தான் நல்லா இருக்கு. மாதவன் டு பிரகாஷ். ஐயோ பேட்டை நல்லா பட்டணும்னு நினச்சேன். விக்கெட் எஸ், நானும் அதான் எதிர்பார்த்தேன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கால் அடிச்சு போட்டுச்சு, அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பார்த்து இன்சைட் எட்ஜ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். தேர்ட் நியூ பவுலர் தோகூர் பாலா. ஆள் அதவக்கம் போயிடுச்சு. லாங் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ண வந்தார் பால்ராஜ். வந்தார். ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாங்க. குத்தி திரும்பி இருக்கு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஹரிஷ் ஸ்ட்ரைக்கில். ஒரு கன்வென்சிங்கான ஷாட். ஐயோ நல்ல எஃபர்ட். அவரை விட்டு வைடாக போயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரியாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. எஸ், 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் செட்டில் ஆக பேட்ஸ்மேனோட சவுண்டு, பேட்லேருந்து வர சவுண்டு நல்லா இருக்குது. ஹரிஷ் கையிலேருந்து முதல் 4. பாலா டு ஹரிஷ். சேஞ்ச் ஆஃப் கார்டு ஒர்க் ஆகியிருக்கு. குத்துனதுக்கப்புறமா ஸ்லோவாக தான் வந்திருக்கு பந்து. சுற்றி முடிச்சிட்டாரு. தொடர்ந்து போட்டார். அப்பா கிரேட் ஸ்விங். ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்டு. ஒரு 4 ஒரு 6 லாஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஹரிஷிங்க. அரே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அவங்க டீம் பக்கத்துல இருந்து. ஏஸ் 6 தாங்க. ஒரு 4 2 6. யாப்பா ரேஞ்ச் ஈட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஈட்டிங்க்கு. எடுத்த 1 more ரிமைனிங் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டிக் லைன்லேயே வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டார். நான் ஸ்ட்ரைக்கர். கண்டிப்பாக புஷ் பண்ண தான் போகிறாங்க. ரொம்ப டீப்லேருந்து த்ரோ வரணும். த்ரோ வரல. ஸோ வச்சு ஓடி இருக்காங்க. விக்கெட் விட்டுருக்காங்க. 2 + ரன் அவுட்டு. டார்கெட் 31 தோகூருக்கு. சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காங்க. முதல் ஓவர் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பால். அந்த சேஸ் பிகின்ஸ் வித் வைட் யார்க்கர். பின் பாயிண்ட் வைட் யார்க்கர். கரெக்டாக கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. செகண்ட் பால் பாடி லைனில் வந்து துருதுரைன்னு அப்படியே தூக்க பார்த்தாங்க. கண்டிப்பாக 2 எடுக்க புஷ் பண்ண தான் போகிறாங்க. இந்த நல்ல வேக்கண்ட் ஏரியானா இந்த ஒரு ஏரியா.
கன்வென்சிங்கா பேக் ஃபுட் புல் ஷாட். இந்த பால் வெளில போக வாய்ப்பு அதிகம். எஸ் தலையை தாண்டி போயிடுச்சுங்க. ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் டு த டாப் அண்ட் ஓவர் த ஃபென்ஸ். செயல் ஆகியிருக்கு பந்து. முதல் 6 அஜித் அவர் கையிலேருந்து. விலக்கி போட்டாரு. நகர்றதை பார்த்து போட்டாரு. லாங் ஆஃப்ல ஹரிஷ் டப் இருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல அவரோட இம்பாக்ட் பெருசா இருந்துச்சு. ஹரிஷோட இம்பாக்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்த் ஸ்ட்ரைக்ல லேட்டா பட்டுச்சு. டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்ட சவுண்டுங்க. மீண்டும் ஹரிஷ் அவரை தேடி போயிருக்கு. இந்த பாலும் சிங்கிளா மாறுது. மீண்டும் டோ எண்ட் ஆஃப் த பேட்ல. ஸோ விலைக்கு தான் போட முயற்சி பண்றாரு. கரெக்டா போடுறாரு. போட்டு முடிச்சிருக்காங்க முதல் ஓவரை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. நோ விக்கெட் தோகூர். செகண்ட் நியூ பாலர் பிரகாஷ் வந்திருக்காங்க. முதல் பால் ஃபுல்லர் பால். கிட்டத்தட்ட குட்ல இருந்தே சொல்லலாம். ஸ்டிக் லைனே வச்சாங்க. செகண்ட் பால் அஜித் சான் ஸ்ட்ரைக். இன்னும் நேராக போகணும் எதிர்பார்த்தேன். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு போயிருக்கு. மீண்டும் அதே ஃபீல்டர். மீண்டும் சிங்கிள். மூணாவது பால் 5வது ஸ்டிக்ல போட்டுருப்பார் ஒரு வைட் யார்கர். ஃபாஸ்டா காலுக்கு வந்திருக்காரு. காலிலே சொருவிட்டாங்க பிரகாஷ் சந்து. இந்த பால் ஸ்டிக் லைன் மேலே வந்துருச்சு. கண்டிப்பா குத்தி உள்ள வந்திருக்கு. பேட்ஸ்மேன் ஸ்டிக்கை காட்டி ஆட பார்த்தாரு. விக்கெட் கீப்பர் கைவசம் பந்து. அவுட் சைட் ஆப்ஷன் நாங்கள் போய் அடிக்க பார்த்தாங்க. எக்கனாமிக்கல் ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. நோ விக்கெட் தோகூர். லாஸ்ட் ஓவர் 6க்கு 19 தேவை. முதல் பால் வைடு. 6க்கு 18 தேவை. தூக்கி இருக்காரு. ஹைட் ஓவரா போயிருக்கும். பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. வெரைட்டி வந்து பார்க்குறாங்க. ஐயோ ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. எதிர்வையில் பிடிக்கிறது கஷ்டம்னு பார்த்தா சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. முதல் பாலில் மட்டுமே 3 ரன் வந்திருக்கு. 16 தேவை. மீதமில் 5 பந்தில். செகண்ட் பால் இன்னும் கன்வென்சிங்காக அடிச்சாரா அப்படின்னு பார்த்தா கைக்கே போயிருக்கு. அந்த பந்து நின்ட்டாரு. கிளியர் பண்ணி நானும் எதிர்பார்த்தேன். அவர் எதிர்பார்த்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்டா பிரகாஷ் கைக்கு போயிருக்கு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். குட் கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கார்த்தி. 4ல் 16 தேவை. குத்தி போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஃபுட்ல ஸ்டெம்ப் ஓட்டி நின்னாரு. நியூ பேட்ஸ்மேன் டாட்டிங்க. முக்கியமான பந்தா இருக்கும். 3 more ரிமைனிங். காத்தடிக்கல. கார்த்தி பாத்தடிச்சிருக்காரு. ஐயோ யா பாப்போம் பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். விழுந்துட்டாரு. எதிர் வெயில் ட்ரெயின் ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இன்னும் அவங்க பார்க்கல. ஸோ விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. லாஸ்ட் மோர் 13 தேவை. 2-6 ஸ்கோர்ஸ் லெவல் பண்ணும். நல்ல இருக்காரு. பின் பாயிண்டாக போட்டிருக்காரு. பேக்கில் கிட்ட போட்டார். பேட்டில் ஆடி சிங்கிள் மாற்றிருக்காங்க. முடிச்சு கொடுத்துட்டாருங்க. முக்கியமான ஒரு பந்தை தூக்கி உள்ளே போட்டார். கரெக்டாக ஒரே ஒரு லீகல் பால். மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். கோஸ் ஃபார் த ஃபிளிக் ஷாட். கேட்சா விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் won by ஸ்ட்ரைக்கர்ஸ்.